நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 லேடி டிரெக்டர்ஸ்க்கு எழுதியிருக்கேன். சுதா கொங்குரனுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் எழுதியிருக்கேன். துரோகின்னு ஒரு துரோகின்னு படம். படம் விஷ்ணு விஷாலும் ஸ்ரீகாந்த் ஆமா. நடிச்சிருப்பாங்க. அதுலயும் ஒரு பாடல் எழுதியிருப்பேன். ம். அவங்க இதுல அனிதா வந்து எனக்கு சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. மாயாஜால்லயே போயிட்டு உட்கார்ந்து எழுதி குடுத்தேன். அந்த சாங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெறைய காலேஜ் அந்த சமயத்துல ஆமா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என் பையனோட கிரிக்கெட் ஆடுற பசங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அங்கிள் எங்களுக்கு அந்த சாங் கேட்கும்போதே ஒரு மாதிரி அழுக வரும். நானே அந்த பாட்டுக்காக தான் படத்துக்கே போனேன் சார் அப்போ. ஓகே. மனசெல்லாம் உன்னிடம் கொடுத்தேன். சிம்பு பாடியிருப்பாரு. ஒண்ணு வந்து ரஞ்சித் பாடியிருப்பாரு ஆமா. ஒரு வெர்ஷன். இன்னொன்னு வந்து சிம்பு. பாடியிருப்பாரு. சிம்பு வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு மதியம் வந்து பாடினாரு. இதுல என்ன நான் சொல்லணும்னா டிஆர் வந்து அவரு சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பேசிடுவாரு. அப்போதான் சொன்னாரு, அவன் சிலம்பரசன், நீங்க இளங்கோ, நீங்கள் இருவரும் இணைவதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா சிலம்பரசன்னாலும் அது இளங்கோவை தான் வந்து குறிக்குது. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவாரு. ஆமா. அந்த வரிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த வானென்று உன்னை நினைத்தேன், வானவிலாய் மறைந்தாயே, திருக்குறளாய் வந்து என் வாழ்வில் இருவரியில் முடிந்தாயேன்னு வரும். ஆனா என்னன்னா இந்த பாடல் வந்து இப்போ அஜித்கோ, விஜய்க்கோ, விக்ரமுக்கோ அந்த மாதிரி எழுதியிருந்தா இன்னும் ரீச் இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி